ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூன் 9 கௌதம்க்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்ன கொடுத்தேன்னு பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக இட்லியும் பருப்பு பொடி வித் நல்லெண்ணெய் ஊற்றி அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் இருந்தது, ஸோ அதையே பேக் பண்ணிட்டேன். மாம்பழம் வந்து பீஸாக கட் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனது கிடையாது. வெறும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம், காலைல வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுவோம். ஈவினிங் வந்து ஏதாவது அம்மா வீட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா சாப்பிடுவோம். ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதே வந்து பெரிய டாஸ்க்காக இருக்குது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் குஸ்கா ரெடி பண்ணியிருந்தேன். ஒயிட் குஸ்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப காரமே இல்லாமல் வெறும் ஸ்பைஸ் ஐட்டம் மட்டும் போட்டு எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணாமல் செஞ்சுருந்தேன். ஒயிட் கலரில் அது பார்த்திங்கன்னா ஒயிட் கலராகவே இல்லை, அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. பட் ஆனால் மசாலா போடல, வெறும் தக்காளியோட அந்த ஃப்ளேவர் தான் வந்து அந்த கலர் சேஞ்சாக இருக்கிறதுக்கான ரீசன் நினைக்கிறேன். ஒயிட் குஸ்காவுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிக்கன் பெரட்டல் தான் பண்ணியிருந்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து அவனோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிட்டேன். இனியும் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் கண்டினியூவாக போட போகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.